அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியில் இருந்த உங்கள் அபு, கொரோனா காலத்துல யாருக்காவது ஒரு தெருலையோ ஒரு வீட்லயோ ஒரு நபருக்கோ கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தெரையே புறக்கணிச்சிட்டு, அந்த வீட்டையே புறக்கணிச்சிட்டு, அந்த நபரையே புறக்கணிச்சிட்டு, அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு புறக்கணிச்சு பயந்து ஒதுங்கி போய் அந்த தெருக்கு போயிடக்கூடாது, அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது, அந்த குடும்பத்துக்கிட்ட போயிடக்கூடாது, அந்த நபர்கிட்ட போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கொரோனா வந்து அந்த நபர் மன உளைச்சல்ல, கொரோனா வந்து அந்த வீட்டுல உள்ளவங்க மன உளைச்சல்ல தற்கொலை பண்ற அளவுக்கு அது மாதிரி நிகழ்வுகளையும் பல இடத்துல பார்த்தேன். 10 பேர்ல ஒரு நபருக்கு வந்திருக்கு, மிச்ச பேர் நல்லா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு, மிச்ச பேர் நல்லா, இப்படிலாம் நடந்திருக்கு. மன உளைச்சல்ல தன்னைத்தானே மாய்த்து கொள்ற அளவுல நாம என்ன செஞ்சோம், ஒதுக்கி வச்சோம். குடும்பமா, வீடா, தனிநபரா, தெரா, ஒரு ஊரா, அப்படி ஒதுக்கி வச்சோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா நாயும் அகற்றணும், பச்சிலம் பாலகனை எல்லாம் கடிச்சிருது, அது பெரிய ஆபத்தா இன்றைக்கு இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல மக்கள் எதுக்காக வாதாடுறாங்கன்னா, எல்லா நாய்க்கும் ரேபிஸா இருக்கு, எல்லா நாயும் அதுக்காக அகற்றணுமா, 1-2 நாய் செய்வதற்கு எல்லா நாயும் அகற்றணும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அங்க மனிதர்கள்ல ஒரு ஆளுக்கு வந்த கொரோனாக்கே ஊரையே ஒதுக்கி வச்சவங்க கூட இன்னைக்கு நாய்க்காக இவ்வளவு போராடுறத பாக்குறோம். விலங்குகள் மீது கருணை காட்டணும், மாற்று கருத்துல. இறைவன் மனிதனுக்காகத்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்க. மனிதனுக்கு ஆபத்து தருமானால் அதுல நாம செய்யணும், சரியான முறையில செயல்படணும். அதை ஒட்டுமொத்தமா நாயே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா அழிச்சிருங்கன்னு யாருமே சொல்ல வரல. அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நாம சொல்றோம். இங்க கழிவுகள் எல்லாம் தட்டுறாங்கல்ல, இப்ப உதாரணத்துக்கு அதாவது இறைச்சி கழிவுகளை தட்டுறாங்களா, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யணும், தட்டணும். ஏன்னா அந்த இரத்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த கழிவெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட நாய்கள்கிட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப எதனால இந்த அளவுக்கு வெறித்தனமா யாரை பார்த்தாலும் கடிக்கணுங்கிற தன்மைக்கு ஏன் வருதுங்கிற அந்த மாதிரி ஒரு ஆய்வை செஞ்சு அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். அதே நேரத்துல நாய் ஒரு குழந்தைய கடிக்குதுன்னா அந்த தெருல இருந்து அகற்றுறதுக்கான வேலையை தான் பார்க்கணுமே தவிர, கடிச்சது ஏன் வீட்டு நாய், கடிப்பட்டது வாம் புல்ல அப்படின்னு அலட்சியம் காட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பிலேயே ஒரு சிறந்த படைப்பு மனிதனுடைய படைப்பு தான். மனிதன் இன்றைக்கு ஒழுங்கான முறையில இல்லைங்கிறதுக்காக நாம ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் விலங்குகளுக்கு கீழாக பார்த்திட முடியாது. எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, எல்லாருடைய நலனையும் விரும்பக்கூடியவங்களா நாம இருப்போம், யாருக்குமே கேடு நினைக்காதவங்களா இருப்போம். எல்லா விஷயத்துக்குமே நடுநிலையான ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எடுக்கக்கூடிய நல்ல மக்கள் அல்ல உங்களே என்னையும் ஆக்கட்டும்.